நம்ம பிள்ளைகளுக்காக இயங்கி கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மதிய நேரத்தில் ஒரு கிளாஸ்ல உங்க பிள்ளைகளும் பையனும் இப்படிலாம் கஷ்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம செஷன் போறதுக்கு முன்னால ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணலாம். எல்லாருக்கும் ஆசை என்னன்னா நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும்னு. ஆசையா இல்லையா? நம்ம பையனும் பொண்ணும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினா எப்படி இருக்கும்? ஆசையா இல்லையா? ஆமாவா இல்லையா? எல்லாருமே ஆமா இல்லை இருக்குது இல்லையா? ஆனா நமக்குள்ள எப்படி உண்மையிலுமே நம்மளாம் எப்படி படிச்சோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதனால இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன். உங்களை யார் உண்மையிலுமே நல்லா படிக்கிறவங்கன்னு பார்க்கணும். எவ்வளவு பேருக்கு மெமரி பவர் இருக்குன்னு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாமா? ரெடியா? ஃபர்ஸ்ட் வரும்போது பிரைஸ் சிஸ்டர் கையால. இப்ப நான் ஒரு 15 வார்த்தை சொல்ல போறேன். அந்த 15 வார்த்தையை நீங்க ரிப்பீட் பண்ணணும். அவ்வளவுதான். நான் சொல்ற மாதிரியே சொல்லணும். என்றெல்லாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். ஒரு விஷயம் நடக்கும். எங்க ஒருத்தர் இருக்கிறார், நேரா வந்தார். உங்க ஸ்கூல்னாலதாங்க என் பையன் ஒழுங்கா படிக்கல. ஸ்கூல்ல என்ன நடத்துறீங்க பாருங்க, இங்க எல்லாம் சரி வரல. இத்தனை 2-3 வருஷம் இருந்திருக்கலாம், ஆனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன ஸ்கூல் நடத்துறீங்கன்னு பயங்கரமா சொல்ல மாட்டேன். நான் வந்து சொன்னேன், வாங்க சார் நம்ம போலாம் ஸ்கூல் கிளாஸ் வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு வந்துட்டு நானும் உட்காரேன், நீங்களும் உட்காரணும். 1 மணி நேரம் உட்காரலாம். பையன் உட்கார சொல்லிட்டு 1 மணி நேரம் அவங்க கிளாஸ் எடுக்கணும். அமைதியாகவே இருந்தார். முடிச்ச பிறகு வாங்க சார், இப்போ கிளாஸ் நடந்திருக்குது, எல்லாருடைய நோட்டையும் நீங்க செக் பண்ணுங்க. டீச்சர் நடந்தது எல்லாம் பாருங்க. இயல்பாகவே சிலர் நன்றாக படிப்பார்கள், சிலர் பயிற்சியினால் வருவார்கள், சிலர் ஸ்லோ லேர்னர்ஸ். நம்ம பிள்ளை எந்த கேட்டகரியில் இருக்காங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். உண்மை படிக்க முடியாத நிலையில் இருக்கிற ஒரு பிள்ளையை வந்து இவங்க திடீர்னு மேஜிக் பண்ணி 100 மார்க் வாங்கி வைக்க முடியாது. அதற்காக எல்லா பிள்ளைகளும் ஐயோ ஸ்லோ லேர்னர்ஸ் தரம் கிடைத்தவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். நான் கூட பாத்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர் தான். 9வது வரைக்கும் நான் மேக்ஸ்ல 15 மார்க் தான் வாங்கிட்டு இருந்தேன். என் தாய் தந்தை காட்டிய அன்பு, அக்கறை, என்னுடைய ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு, நான் காட்டிய ஒத்துழைப்பு, இவற்றிலிருந்து தான் நான் மாற்றி பிறகு கோல்டு மெடலிஸ்டா வர முடிஞ்சது. பிறகு எல்லாமே படிக்க முடிந்தது என்றால் தகப்பன்கிட்ட சொன்னேன், முதல்ல உங்க பிள்ளை எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை தந்தையாக தாயாக என்ன நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்க சொல்லுங்க. உங்க பையன் ஸ்லோ லேர்னர்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவருக்கு தேவையான காரியங்களை என்ன செய்யலாம் என்று ஏதாவது ஒரு கலந்து பேசி இருக்கிறீர்களா? திடீர்னு ஒரு மேஜிக்கா உங்க பையனை படிக்க வைக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸ்லோ லேர்னர் என்றால் ஃபாதர் ஸ்லோ, சிஸ்டர் ஸ்லோ லேர்னரா இருக்காங்க, என்ன சிஸ்டர் பண்ணலாம் நானும் பாக்குறேன் அப்படின்ற ஒரு தன்மை தெரிஞ்சிருக்கணும். அப்ப பையன் வருவான். இவங்களும் கேட்கல, பையனும் ஜாலியா இருந்திருக்கான். 2 வருஷம் யாரும் கண்டுக்கல. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வர்றதில்லை. கேட்டா பிசினஸ், நான் வெளியூர்ல பிசினஸ் போறேன், அவங்க அம்மா ஒரு பக்கம் ஏதோ அவங்க ஒரு தனியா ஒரு கவர்மெண்ட்ல வேலையில இருக்காங்க. என்ன மாதிரி பண்றது, எங்களுக்கு பிசினஸ்ல அதுன்னு நடந்துட்டோம். வேலைக்காரமா தான் சாப்பாடு வைக்கிறது கூட பையனை கொஞ்சம் பார்க்காம விடுறாங்க. வாழ்க்கை பாழாய் போகுது.